வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிக்கிட்டே வராரு. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது, அமித்ஷாவே நம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு அரசியலாக தான் பார்க்கணுமா அல்லது இது எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும்? இல்லை, நேற்றுக்கு திமுகவினர் எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு பாராளுமன்றத்திலையும் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் கருப்பு கொடி ஏற்றிட்டு கருப்பு சட்டை போட்டிருந்தாங்க. அது காலையில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட மத்தியானம் போல் என்ன நினைவு சரியாக இருந்தால் கரெக்டாக 2-3 மணி போல் மூஞ்சில் அந்த கருப்பு பூசின மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதாவது பாஜகவினுடைய கூட்டணி கட்சியினர் தமிழகத்தில் எல்லா இடத்துல பரப்புரை பண்ணிகிட்ருங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் மூஞ்சில் நேற்று கரியை பூசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அதாவது மசோதா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசோதா ஒப்புதலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எந்த ஒரு தாட்சணியம் இல்லாமல் எந்த ஒரு மாற்றுதலுக்கும் உட்படாமல் இது நீட்டாக லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு மசோதா இந்தியாவினுடைய அதாவது 2.0 இல்லை 3.0ன்னு சொல்லலாம்னு வைங்களேன். இந்தியாவினுடைய 3.0 அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த 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 அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி நம்ம போகிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய அச்சாரமாக மாறும். ஸோ இன்றைக்கி 816 543லேருந்து 816 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். கிட்டத்தட்ட 816 உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனிமேல் இந்தியாவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இந்திய மக்களுக்கான ஒரு நன்மை, ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் நம்ம பார்க்கணும். அதை அப்படி தான் பார்த்தாகணும். ஆப்வியஸ்லி திமுககாரன் அப்படி பார்க்க மாட்டான். திமுககாரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாஜககாரன் ஸ்கோர் பண்ணிட்டாலே, குறிப்பாக இன்றைக்கி இங்கே தேர்தல் வேறு இருக்கின்றதுனால பாஜக கூட இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்து விடும். என்டிஏ கூட்டணி இங்கே ஒரு மிகப்பெரிய பேரை கொடுத்துருவோம்னு என்ன சொன்னாலும் அதை கெடுக்கணும், என்ன சொன்னாலும் அதை மக்கள்கிட்ட மறுதளித்து பேசணும், அதை மக்கள்கிட்ட மாற்றி பேசணும் அப்படின்னு திமுககாரங்களாம் ரொம்ப முனைப்போடு இப்போவும் இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா திமுக முதல்ல என்ன சொல்லுச்சு, இது அதாவது ஜனத்தொகையின் அடிப்படையில் நம்ம பிரித்து கொடுத்துருவாங்க. ஜனத்தொகையின் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவரை வடநாட்டுக்காரன் வடக்கன்ஸ் யாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னா இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னே பல வீடுகளில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய அதாவது ஜனத்தொகை விகிதாச்சாரம், அதாவது அதிகரிப்பு விகிதாச்சாரம் கம்மி. ஆனால் ஒரு யூபி, ஒரு ராஜஸ்தான், ஒரு ஒரிசா, ஒரு பீகார்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த கைடன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கைடன்ஸை நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருன்ற கைடன்ஸை ஃபாலோவே பண்ணாமல் அதே ப்ரிமிட்டிவ் மாடலில் ரொம்ப பழைய காலத்தின் அடிப்படையில் 5, 4, 7, 8ன்னு பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஜனத்தொகை பெருகிருச்சு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். ஆனால் இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸில் குறிப்பாக 129 தொகுதிகள் மட்டுமே இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இது நாங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணதுனால, அதாவது இந்தியா ரொம்ப சின்ன நாடு, அங்கே ஜனத்தொகை பெருக நமக்கு தான் வாழ்கிறது கஷ்டமாயிருன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கரெக்டாக ஒழுங்காக இருந்ததுனால நாங்கள் அதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறோம். இன்றைக்கி ஜனத்தொகை எங்களுக்கு கம்மி. அவன் அதை ஃபாலோ பண்ணதுனால அவனுக்கு ஜனத்தொகை கூட. அதனால் நீங்கள் ஜனத்தொகையின் அடிப்படையில் நீங்கள் பாராளுமன்ற தொகுதியில் டீலிமிட் பண்ணிங்கன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய எட்ஜ் ஆயிரும். அவனுக்கு நிறைய தொகுதிகள் போயிடும், இங்கே கம்மியாயிரும். அவனுக்கு நிறைய தொகுதிகள் போயிட்டால் அதை வச்சு வடக்கு வாழும் தெற்கு தேயும் பாஜகவோ நாளைக்கு வேறு எந்த கட்சியோ வந்ததுன்னா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக சவுத்தை கன்சிடரே பண்ணாமல் நார்த்தை மட்டும் வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. நார்த்தில் உள்ள தொகுதியில் மட்டும் வச்சு அவங்க மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருவாங்க. அதனால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய வஞ்சகம், அதே நேரத்தில் ஆந்திராவுக்கு நடக்கக்கூடிய வஞ்சகம், கேரளாவுக்கு நடக்கக்கூடிய வஞ்சகம்னு எல்லாரும் பேசி முடித்து இதுக்கு முன்னாடியே தெளிவாக அமித்ஷா அவர்கள் கைடன்ஸ் கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தார் அப்படின்னா இது ஜனத்தொகையின் அடிப்படையில் கிடையாது, இது ப்ரப்போர்ஷனேட்டாக என்ன இருக்கோ அதில் நாங்கள் அதே ப்ரப்போர்ஷனேட் மாறாமல் அப்படியே நாங்கள் ப்ரப்போர்ஷன் அடிப்படையில் கொடுப்போம். நீங்கள் பயப்பட வேணாம், யாருக்கும் எந்த பிரதிநிதித்துவமும் எந்த பர்சன்டேஜும் குறையாது கூடாது தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் பேச்சை கேட்காம இவங்க காலையில் கருப்பு சட்டையை போட்டு அதை நாங்கள் எரிக்க போகிறோம், அந்த நகலை எரிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி போய் எரிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல். அப்புறம் நாடாளுமன்ற அவை கூடுது. நாடாளுமன்ற அவை கூடினோடனே நீட்டாக அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே 50% அப்படியே. இப்போது 40 தொகுதி இங்கே அதாவது என்ன சொல்கிறது, தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதி இருக்குது அப்படின்னா அப்படியே 50%. பாண்டிச்சேரிக்கு மட்டும் 100%. ஏன்னா ஒன்றுக்கு 50ன்னு 1.5 தொகுதியாக போட முடியாது. ஸோ அதனால் பாண்டிச்சேரிக்கு மட்டும் ஒரு தொகுதி அப்படியே 2 தொகுதி ஆக்குறாங்க. பாண்டிச்சேரி இனிமேல் 2 எம்பிக்களை கொண்ட ஒரு மாநிலமாக மாறப்போகிறது. ஸோ
புதுச்சேரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒரு தொகுதி புதுச்சேரியின் காரைக்கால் யானம் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு தொகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு எம்பிக்கு எவ்வளோ பளு இருக்கும், அதையே 2 தொகுதியாக பிரித்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே மொத்தம் 39 தொகுதி இருக்குது. 39 தொகுதி ரவுண்டாக 40ன்னு போடுறாங்க. 40ல் பாதி எவ்வளோ 20. அப்போ 20 அப்படின்னா 20 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய 39 + 20 59 தொகுதிகளாக மாறுது. ஸோ இது ஒரு அதாவது நீங்கள் கரெக்டாக எல்லாருக்கும் 50%, இன்னும் சொல்லப்போனால் 51.7% நமக்கு. ஆனால் ஒரு யூபிக்கு பார்த்திங்க அப்படின்னா சரியாக 50% தான், நமக்கு தான் 1.5% கூட. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம மிகப்பெரிய வெற்றி. இந்த டீலிமிட்டேஷன் பாஜகவினுடைய மாடலில் இந்த 50% டீலிமிட்டேஷன்றது யாருக்கு சாதகம் அப்படின்னா அனைவருக்கும் சாதகம், அனைத்து மாநிலங்களுக்கும் சாதகம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எச்சா யாருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தான். ஸோ அதுதான் பாஜக தமிழ்நாடு மேலே வைக்கக்கூடிய ஒரு பார்வை. தமிழ்நாடு மிக முக்கியம் என்று நினைப்பதால் தான் இது போன்ற விஷயங்களை பண்ணுறாங்க. ஏன் ஒன்றும் இல்லை, 39 40 பார்க்குறதோட 39 38 பார்த்துருக்கலாமே. அவங்க 40 பார்க்குறாங்க. ஸோ அதில் தானே அவங்களுடைய தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பற்று எல்லாமே தெரிய வருது. தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அரசியலுக்கு எவ்வளோ முக்கியமானவர்கள், இந்திய பாராளுமன்றத்தில் அவருடைய அந்த ப்ரொபோஷன் எவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே 39 40 ஆக்குறாங்க. இதில் தான் மோடி அவர்கள் வெல்கிறார். மறுபடியும் இது நேற்று எடுத்து வச்சு எடப்பாடியார் அடின்னு அடித்து ஸ்டாலினை உரிச்சு தொங்க போட்டு இதுக்கப்புறம் நீ இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு இது காலையிலேருந்து சத்தமே இல்லை. திமுககாரன் இனிமேல் டீலிமிட்டேஷனில் டி கூட யூஸ் பண்ண மாட்டான். டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, டி கூட யூஸ் பண்ண மாட்டான். அந்த அடி நேற்று விழுந்திருக்கு. இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினுடைய பிரச்சார வண்டிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினுடைய வேட்பாளர்களும், பாமக வேட்பாளர்களும், அமமுக வேட்பாளர்களும், பாஜக வேட்பாளர்களும், குறிப்பாக பாஜகவினுடைய தேசிய தலைமை, மாநில தலைமை எல்லாரும் போட்டு நேற்று மக்களிடம் இதை கொண்டு போய் தெருவுக்கு சேர்த்துட்டாங்க. அதனால் மக்கள் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா இந்த டீலிமிட்டேஷன், இந்த சிஏ, என்ஆர்சி, இந்த நீட்டு ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா. அதே மாதிரி திமுக இந்த தடவை கரும்பு சட்டை போட்டு ஏமாத்தலாம் முடிவு பண்ணிட்டான். அன்றைக்கே அடித்து உட்கார வச்சாச்சு. இது பொய். நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்றத இது மக்களுக்கு நேரத்தே புரிய வச்சாச்சு. அதனால் இது மறுபடியும் திமுக எப்படி மக்களை ஏமாத்துது, அதிமுக மறுபடியும் எப்படி மக்கள் மக்களுக்கு தேவையானதை பாஜக செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் பாஜக கூட இருப்போம், இல்லைனா நாங்கள் பாஜக கூட இருக்க மாட்டோன்றதை மறுபடியும் மக்களுக்கு புரிய வச்சுட்டாங்க தான் சார் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னா திமுக சும்மா இருக்காது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் சார் கருப்பு சட்டையை போட்டுவிட்டு அங்கே ராஜாவை அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. அதாவது பாஜக ஒரு மாடல் இருக்குது சார். எப்படின்னா, நீ என்ன பண்ணு, அவன் வருவான், சின்ன பையனை போட்டு அவனை அடித்து அவனை காயப்படுத்து, அவனை கஷ்டப்படுத்து, அவனை அளவிடு அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி சூர்யாவை அடிக்க விட்டாங்க சார். பாஜக என்ன பண்ணிருச்சு, நேராக தேஜஸ்வி சூர்யாவை எழுப்பி விட்டு அவர் அடிக்கிறாரு மனுஷன். அடின்னு அடித்து என்னென்னா, உங்களுக்கு நேஷ்னலிசம்னா என்னன்னு தெரியாது, தேசப்பட்டுனா என்னன்னு தெரியாது, ஏன்னா என்ன சொல்கிறோன்னு படிக்க மாட்டீங்களா, நீங்கள் பாட்டு கருப்பு சட்டை இருக்குன்னு வீட்டில் போட்டு விட்டாங்கன்னா போட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துடுவீங்களா, உங்களுக்கு அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியுதா, இதில் என்ன நாங்கள் சொல்ல வரோம், நகலை படித்து பார்த்தீங்களா, நகலை படித்து பார்த்து யாருக்காக நீங்கள் இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களே, கஷ்டப்படுத்துறீங்களே, அவங்களே குழப்பி விட்றீங்களே, இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி யாரை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு ராஜாவை அதாவது ஊரை வச்சு அடித்தார் தேஜஸ்வி சூர்யா. இவர் மறுபடியும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் கார்கிலுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம் தெரியுமா, நாங்கள் 1971 போருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம் தெரியுமா, நாங்கள் தான் அதிக பணம் கொடுத்தோம், 1 கோடி அப்பமே கொடுத்தோம், கார்கிலுக்கு 33 கோடி கொடுத்தோம், எங்கள் கருணாநிதி தான் கொடுத்தாருன்னா அவர் வீட்டு காசாக கொடுத்தாரு, அவர் வீட்டு காசை அவர் என்னைக்கு எழுதிருக்காரு, அவர் நம்மகிட்ட வாங்கி கொடுத்தாரு, ரைட்டு கொடுத்தீங்க, அவர் தமிழ்நாட்டை பற்றி சொல்லலையே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசியம் பற்றிய புரிதல் இல்லைன்னு சொல்லலையே. திமுக காரனுக்கு அறிவு இல்லை, திமுக காரனுக்கு இந்தியாவை ஒரு தேசியமாக பார்க்க தெரியல, தமிழ்நாடு ஒரு இந்திய தேசியத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலமாக பார்க்க தெரியல, அறிவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா ஒரு திமுக காரன். அடி விழுந்தது பூரா ஸ்டாலினுக்கும் ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய திமுகவோட எம்பிக்கும். அதை அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் எப்போ இப்படி திருப்பிடுவாங்க தெரியுமா. அந்த இங்கே ஒரிசா எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு அங்கே பாண்டா பாத் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு இருக்கும், நம்ம இந்த பழைய இதுன்னு சாப்பிட்றோம்ல, அது பாண்டா பாத்துன்னு சாப்பிடுவாங்க, அது அங்கே ஸ்டேப்பிள் ஃபுட்டு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஒரிசாவில் பட்நாயக்கோட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நம்ம தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, செந்தில் அவர்கள், தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னா பட்நாயக் கூட இருக்கிறார். அவர் தான் அடுத்த ஒரிசாவினுடைய அடுத்த மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி அவரை அடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார் அது பட்நாயக்கினுடைய, பிஜு பட்நாயக்கினுடைய அந்த கட்சி உருவான கட்சியினுடைய அந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கிறதுக்கு அவர் அடிக்கிறதுக்காக பிஜேபி ஒரு ஆடு போடுறாங்க. என்ன ஆடு அப்படின்னா,
பண்டாபாத்தை வந்து இலையில போட்டு சாப்பிடுவான். இவனுக்கு ஒரிசாவினுடைய ஒரு ஒரு அரசியல் மாடலே தெரியாது, ஒரிசாவினுடைய மக்கள் சமூகமே தெரியாது, ஒரிசாவினுடைய கல்ச்சரே தெரியாது. எங்கிருந்தோ அந்த தமிழ்நாட்டுக்காரன் பிஜு பட்நாயக்கனுடைய கட்சியை தன் வசம் எடுத்துகிட்டு ஒரிசா மக்களை வந்து தன் வசப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னு பாஜக ஒரு ஆடு போட்டுச்சு. உடனே என்ன பண்ணானுங்கன்னா இருக்கக்கூடிய திமுக அரப்புறா எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசியல்வாதி ஒரிசாவினுடைய அரசியலை கையெடுக்க போகிறான். அவன் யாருன்னா பிஜேபிக்கு எதிரி, பிஜேபிக்கு எதிர்கட்சி. அவனை அடிக்கிறாங்க. நீ எதுக்கு அதை தமிழ்நாட்டுக்குன்னு மாத்துற? அதையே தான் பண்ணுவானுங்க எப்பயுமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து எப்படின்னா திமுகவை அடிப்பானுங்க, இதை பூரா தமிழ்நாட்டை அடிச்சிட்டாங்க மாற்றிடுவானுங்க. அந்த மாதிரி நேக்காக பண்ணுவானுங்க. அதே மாதிரி நேற்று தேஜஸ்வி சூர்யா அடித்தது பூரா திமுகவையும் ராஜாவையும் ஸ்டாலினையும். டக்குன்னு நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை பற்றி அப்படி சொல்லலாம்? தமிழ்நாட்டில் நேஷனலிசம் இல்லை, தேசியவாதம் இல்லை, நீங்கள் எப்படி பேசலாம்? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுங்க, அவருக்கு ரெக்கார்டு என்னென்னு காட்டுங்க, அவருக்கு ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிக் கொடுங்க. தேஜஸ்வி சூர்யாவுக்கு நாங்கள் தான் காரியங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோன்னு லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு உட்காந்துட்டாப்புல. ஆனால் அடி சரியாக வாங்கினாப்புல நேற்று மூஞ்சில் ஆடலை ராஜாவுக்கு. ராஜா இவ்வளவு கேவலப்பட்டு அதாவது பல முறை கேவலப்பட்டுருக்காப்புல, அது இறக்கத. ஆனாலும் இவ்வளவு நேற்று விழுந்த மாதிரி நேற்று அக்யூட்டாக அடி, சரியான அடி வாங்கிட்டு அவர் பாட்டு உட்காந்தாப்புல. நேற்று பாராளுமன்றத்தில் திமுகவை அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர், ஒரு க்ளவுன், என்னடா சர்க்கஸாக மொத்தமாக சர்க்கஸை கூட்டு வந்திருக்கின்ற மாதிரி பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே மாதிரி அடித்து அனுப்பி விட்டாங்க. அவ்வளோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதா வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய சதி அப்படின்னு திருமாவளவன் குற்றச்சாட்டியிருக்காரு. கொடிய வஞ்சகத்தோடு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வைகோ கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு. பெண்களை மதிக்காத கட்சி பாஜக, இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு தாவை கலந்து நாஞ்சில் சம்பத் உட்பட பலரும் பலவிதமான கண்டனங்களை பிஜேபிக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கே என்ன சொல்கிறதுனா, சீட்டு ஒதுக்கீடுலேயே இவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதை பற்றி பேச மாட்டாங்க. இவங்க நம்ம இடஒதுக்கீடாக பேச போகிறாங்களா? சார் 4 சீட்டை கொடுத்து ஒரு சீட்டும் உன் சின்னத்தில் இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு அது பிரச்சனை ஆயிரும், நான் 4 உங்கள் சீட்டே நிற்க வைக்கிறேன்னு யார் ஐயா வைகோ அவர்கள் வர்றாரு. அப்போ ஐயா வைகோ அவர்களுக்கு அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு, கட்சியினுடைய இத்தனை ஆண்டு காலமாக அவர் கூட இருந்த 93 அவர் கூட இருந்த தொண்டர்களுக்கு சீட்டை வாங்கி கொடுக்க வழி இல்லை, கொடுத்த சீட்டுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி கொடுக்க வழி இல்லை. இவர் நமக்கு என்ன அங்கீகாரம் வாங்கி தர முடியும்? இருக்குது அவருக்கே அங்கீகாரம் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் மகனுக்கே அவரால் அங்கீகாரம் வாங்கி கொடுக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவர் நமக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குறாரு. அவங்களாம் அவங்களுடைய சீட்டை வந்து முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். இப்போ திருமாவளவன் இவ்வளவு எழுச்சி தமிழராக மறுபடியும் எழுச்சியாகி பேசுகிறார் அப்படின்னா அவர் சீட்டை காலி பண்ண வச்சு காங்கிரஸை கொடுக்க வச்சாங்கல்ல, அதையே மக்கள் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணுமான்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அதனால் ஏதாவது படிக்கணும் ஒன்றுனா. இப்போ அதாவது பாஜகலேருந்து ஒரு கைடன்ஸ் வருது அப்படின்னா அதே மாதிரி இது வந்து சும்மா இங்கே விளையாட்டு இல்லை. அதாவது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மசோதா, இந்தியா தழுவிய மசோதா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக மாறப்போகுதுன்னா அது என்னென்னு படித்து அதில் உண்மையாக பொய் இருந்துன்னா அதை எடுத்து அடிச்சேன்னா உன்னை திருப்பி யாராலும் கேட்க முடியுமா? நீ பொய்யை மட்டுமே மக்கள்கிட்ட சொல்லி அதை ஜெயிச்சிடறான்னு நினச்சேன்னா நீ எவ்வளோ கேவலவாதியாக இருப்ப அப்படின்றது பார்க்குறாங்க. இல்லை நாஞ்சில் சம்பத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவரே பல கட்சி பரமசிவம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் சுற்றிட்டு வந்து இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே காசு வாங்கிட்டு உட்காந்துருக்காரு விஜய்கிட்ட. அவர்லாம் பெண்களை பற்றி பேசலாமா? ஏற்கனவே அவரை பற்றி ஒரு கேவலமான ஒரு வீடியோ வந்ததுனால நம்ம பார்த்தோம் வச்சோம், ரைட்டு. அவர்லாம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசலாமா? இன்றைக்கி பெண்கள் நரேந்திர மோடி சொல்கிறாரு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணுவோன்னு உங்கள் ஊரில் சொல்கிறீங்க, கிளம்பி இங்கே வந்து உட்காந்துட்டு பெண்களுக்கான மசோதா 33% மசோதா கொடுக்குறோம், அதை நிறைவேற்றணும், அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆதரவு கொடுங்கன்னா இப்படி முறைச்சிட்டு நிற்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ நீ நாஞ்சில் சம்பத்தினால முடியாது, விஜயினால் முடியாதுன்னு வைங்களேன். இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அவங்களுக்கான ரிசர்வேஷன் கிடைக்க போகுது. அப்போ அப்படின்னா எல்லாருமா ஒருமித்த குரலோட நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்தானே நீங்கள் உண்மையில பெண்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு அர்த்தம். இந்நேரம் கனிமொழி அக்காலாம் எங்கே இருக்காங்க? கனிமொழி அக்காலாம் இதுக்குள்ள முன்னாடி வந்து நான் எடுத்து பண்ணிடுறேன், ஓகே ரைட்டு, நான் தான் முதல்ல கையெழுத்து போடுறேன் அப்படின்னு பேசணுமா வேண்டாமா? தூத்துக்குடியில் எம்பி ஆகிட்டா மட்டும் போதுமா? ஆமாம் நான் வந்து பாஜகவுக்கு தான் கையெழுத்து போட போகிறேன், ஆதரவாக மசோதாக்கு ஆதரவாக கையெழுத்து போடணும்னு பேச வேண்டாமா? இந்நேரம்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாத நேரத்தில் வெளியில் இப்போ இதுக்கு மட்டும் வருது அது பள்ளி அப்படின்ற மாதிரி வெளில வரும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும், குறிப்பாக திமுகவினுடைய அதாவது கூட்டணி கட்சிகள் என்று அடிமைகளாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் வந்து பாஜகவினுடைய எந்த நல்ல திட்டங்களையும் உள்ளே வரக்கூடாது. பாஜக ஒரு திட்டத்தை வேண்டான்னா அது வேணும், இதுதான் இவங்களோட ட்ரெண்டு. இப்படி தான் கடைசி 5 வருஷமாக இருந்து திமுகவினுடைய கைப்பாவையாக இருந்து இன்றைக்கி சீட்டு கூட கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்ன தான் கூக்குரலிட்டாலும் அது கேட்காது.
இது நரேந்திர மோடி ஆட்சி, இது ஏறக்குறைய பாஜக 3.0, இதை இந்த தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் சார் வரணும். ஆமாம், வாய்ப்பே இல்லை. இவனுக்கு என்ன ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழக தேர்தலில் அதை எதிரொலிக்கும் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.